சிங்காசனத்தின் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லானவத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லானவத்திலும் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவை உயர்த்திடுவோம். சத்தம் உயர்த்தி பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. கேராபீன்கள் சேராபீன்கள் நடுவில் நம் சிங்காசனத்தில் இருக்கிற நம்ம அப்பா ஏசப்பா இந்த நாளில் எல்லாரும் தூதர்கள் எல்லாம் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த வேலை கால வேளையில கூட நம்முடைய பரிசுத்த ஆராதனையில நாமும் கூட அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் ஏசப்பா ஆராதனை இந்த நாளில் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஓயாமல் துதிக்க ஓயாமல் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு வேண்டி கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் ஆராதனை இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியத்திலையும் எல்லா ஆண்டவரே வசனத்திலையும் எல்லா வார்த்தையிலையும் பாடல்களிலையும் உடைய பிரசனம் இருக்கும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு வந்து சேரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாற்றிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தகராய் மாறிடவே சுதனர்கள் புரிந்தனரே. சுத்தகராய் மாறிடவே சுதனர்கள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே கிருபையிலே வளர்த்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.
விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பை பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பை பெருகிடுவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழலின்றி காத்திருக்க, மேகம் போன்ற சாட்சித்தத்தம் சூழலின்றி காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கடந்து போவோம். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கொடுத்த நல்ல வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனிசிஸ் 15:1 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். மகா பெரிய பலன். ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்கிறாரா? சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பலனா இருக்கிறார். பெரிய பலன். இன்னைக்கு பலன் வேணும் அப்படின்றதுக்காக சில ஆட்கள் நல்ல பூஸ்ட் சாப்பிட்றோம், போன்வீட்டா சாப்பிட்றோம், சாக்லேட்டாக சாப்பிட்றோம், என்ன எதோ சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடறோம், நல்ல நான் பெரிய ஸ்ட்ரென்த் பாடியாக இருக்கணும். நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு போனார்ல மனோஜ் சோப்ரா, அந்த பிரதர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். நல்லது தான். ஆனால் ரொம்ப வெயிட் போட்டாலும் கஷ்டம், ரொம்ப வெயிட் இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம், மீடியமாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு மகா பெரிய சொல்லுங்களேன், மகா பெரிய பலனாக இருக்கிறேன்.
பலன் அவர் தான் நமக்கு. இந்த பலன் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த பலன் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், எப்படிப்பட்ட மனுஷன் இந்த பலத்தினால நிரப்பப்பட்டான் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக, ஆமா நான் உனக்கு பலனா இருக்கணும், கேடகமா இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், போன வாரம் சொன்னேன், என்ன சொன்னேன்? நான் உனக்கு கேடகமா இருக்கணும், பலனா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும். அப்படியா? விசுவாசிக்கணும்னு மட்டும்தான் சொன்னா? கீழ்ப்படின்னு தான் சொன்னா? நான் சொன்னதை சொல்ல மாட்டேங்கல. இதுக்கு தான் சொல்றதை எழுதணும்னு, அன்பு கூறணும். நான் சொன்ன ஏன் மனசுக்குள்ள இருக்க வரமாட்டேங்க? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்னா சொன்னேன். நான் சொன்ன வார்த்தையை சொன்னீங்கன்னா, இப்போ என் மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தையை சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒரு பரிசு தருவேன். இல்லைன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இப்போ தரணும். வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னாரு? வானத்தை அண்ணாந்து பாரு. அதான் முதல்ல கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நீ வானத்தை என்ன செய்யணும்? ஆமா, பூமியை பார்க்காத, நீ பூமியை பார்க்காத, வானத்தை பாருன உடனே தான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அடுத்த வசனம் சொல்லுறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதை விசுவாசித்தான்? நீ வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததியை நான் இப்படி என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். நீ அதை தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. நீ அதை பார்த்தனா நான் உனக்கு மகாபெரிய கேடகமாக இருப்பேன், நீ அதை பார்த்தனா நான் உனக்கு மகாபெரிய பலனா இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதம் 46ஆம் சங்கீதம், 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, கர்த்தர் என் அடைக்கலம், கர்த்தர் என் பலனுமானவர். கர்த்தர் என், சொல்லுங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்ப ஆண்டவர் நமக்கு பலனாயிருப்பாரா? ஆபத்துல நமக்கு பலனாயிருப்பார். எப்ப ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார்? ஆபத்துல நமக்கு துணையாயிருப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், தேவன் எனக்கு என்று சொல்லாதபடிக்கு, தேவன் தாவீதுக்கு மட்டும் அடைக்கலம் அல்ல, பலன் அல்ல, எனக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பலனாயிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க, யாரா இருக்கிறார்? பலனாயிருக்கிறார். ஆண்டவர் பலன். இன்னைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? தம்பி உடையான், தெரியல நிறைய பேருக்கு. என்ன தம்பி உடையான் படைக்கு? அப்படின்னா என்னங்க? கிராமத்தில் சொல்லுவாங்களாம், தம்பி இருந்தா போதும், அவன் எந்த படையை பார்த்து என்ன செய்ய மாட்டான். ஏன்னா அண்ணன் அடிக்க போயிட்டா தம்பி என்ன செய்வான்? நாங்கள் ஒரு நாள் கள்ளிக்காட்டுக்கு விசிட் போயிருந்தோம், பட்லைனில். அப்போது இந்த கிறிஸ்டி அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, உங்கள் அப்பா பார்த்துருக்கீங்களா? எல்லாம் யாரும் லாசர் இருக்கிற வீட்டிலே ரொம்ப அமைதியான பையன். அவனை அந்த பஸ்தியில் யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிட்டானுங்க. நாங்கள் வீட்டில் போய் ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோம். இவங்க சாச்சா ஒருத்தாள் இருக்கார், சாதிப்பூரில் இருக்கிறான். அவன் வந்த உடனே இவங்க அம்மா சொல்லிவிட்டா அவட்ட, இந்த மாதிரி உங்கள் அண்ணனை இன்னாரு சத்தம் போட்டான் அப்படின்னு. இவன் போய் ரோட்டில் நிற்கிறான். இவன் இந்த பக்கம் போயிட்டு திரும்பி எப்படி எங்கே வருவான்? எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி தான் போவான் அப்படின்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க வேண்டாப்பா, அவங்க அப்பா சொல்கிறாரு வேண்டாம். இல்லை, எங்கள் அண்ணனை எப்படி அவன் என்ன செய்யலாம்? பேசலாம். எங்கள் அண்ணனை அவன் எப்படி பேசலாம்? நல்லா பாருங்க,
அவன் நின்று ரோட்டில் நின்றுக்கிட்டே இருக்கான். நாங்களும் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பஸ் எங்களுக்கு வர லேட்டு. நின்றுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வந்தான். அந்த பையன் வந்தா இவன் எந்த வேகத்தில் போறானோ அந்த வேகத்தில் 2 சத்தம் போட்டு ஸ்டாப் ஆயிட்டான். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, நீ 2 சத்தம் போட்ட, நீ போன போக்க பார்த்தா இன்னைக்கு ஏதோ நடக்குமேன்னு பார்த்தா. அவன் சொல்றான், அவன் என் ஃப்ரெண்டு. அவன் யாரு? ஏன் ஃப்ரெண்டு. இருந்தாலும் நான் 2 வார்த்தை சொல்லணும்ல அப்படின்னு. நல்லா பாருங்க, என்னன்னா இப்போ லாசர் இவங்க தம்பி சத்தம் போட்ட உடனே லாசர் நினைச்சிருப்பான், என் தம்பி இருக்கிறதுனால எனக்கு என்ன இருக்கு பயம். அதனால தான் அன்னைக்கே சொல்லிட்டான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். பலன். ஒரு தம்பி இருந்தா ஒரு பலனா. இன்னைக்கெல்லாம் தம்பி இருந்தா பலன் இல்லை, தம்பி இருந்தா உயிரே போயிருது. இன்னைக்கு ஒத்த பிள்ளைய வச்சிருந்தா போதுன்ற நிலைமைக்கு இன்னைக்கு என்ன வந்துட்டாங்க. அன்னைக்கெல்லாம் 10 பிள்ளைகள். அப்ப நாம் 2 நமக்கு 2. இப்போ நாமே பிள்ளைகள், நமக்கு ஏன் பிள்ளைகள். இப்போ எல்லாம் சிலர்லாம் ஒன்னே வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள். தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில யார் பலனா இருந்தா? சத்தமா சொல்லுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீதுக்கு அண்ணன் தம்பிமார் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. எல்லாம் பெரிய நல்ல போர் வீரர்கள். சவுலுடைய படை யுத்த களத்தில் ஈசாயின் குமாரர்கள் என்று சொன்னால் மிகவும் பேர் போனவர்கள். அப்படி பேர் போனதான இந்த ஈசாயின் குடும்பத்தில் இந்த தாவீது ஒரு பையன், பொடி பையன், அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறான். அவன் கோலியாத்துக்கு முன்பதாக போறான். கோலியாத்துக்கு முன்பதாக போகும்போது அவனை பார்த்து இவன் பார்க்கிறான், கோலியாத்து மலை போல நிற்கிறான். அவன் சொல்றான், நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே நான் என்ன செய்கிறேன், வரேன். ஏன்னா சவுல் பெரிய யுத்த வீரன், யோனத்தான் பெரிய யுத்த வீரன், ஏன் ஈசாயின் பிள்ளைகள் பெரிய போர் வீரர்கள். ஆனா இவங்க எல்லாரும் யாரை பார்த்து பயந்தாங்க? யாரை பார்த்து பயந்தாங்க? பலசாலிகள் இன்னொரு பலவானை பார்த்து பயந்தார்கள். ஆனால் இந்த சின்ன தாவீதோ இத்தனை பேருக்கு முன்னால போய் நின்று சொல்றான், நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினால நான் என்ன செய்றேன், இன்றைக்கு கர்த்தர் உன் தலை என் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். அதை அந்த உலகம் கண்டது. சவுல் பார்த்தான், யோனத்தான் பார்த்தான், இவருடைய சகோதரர்கள் பார்த்தாங்க. அப்பதான் அந்த ஜனங்கள் சொன்னாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இப்ப தாவீதை போய் பார்த்து கேட்டா, அவன் சவுல் கொடுத்ததான அவனுடைய அந்த ராணுவ உடைகள் ஒண்ணு அவனுக்கு என்ன இல்ல, ஃபிட் ஆகல. அவனுக்கு ஃபிட்டான ஒண்ணே கல்லும் கவனும் தான். ஆமே, வேற ஒண்ணு இல்ல. அதான் அவனுக்கு தெரியும், வேற ஒண்ணு இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் அவன் சொல்றான், நான் ஒரு விசை சிங்கத்தை கொண்டேன், ஒரு விசை கரடியை கொண்டேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எனக்கு எம்மாத்திரம் என்று சொன்னால், இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய பலன் அவனுக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். அவனுக்கு தெரியும், நான் இவனுக்கு முன்னால ஒண்ணு இல்லை. அவன் கேட்கிறான், கோலியாத்து இவனை பார்த்துட்டு நீ கல்லோடும் தடியோடும் வருவதற்கு நான் என்ன நாயா? ஏன்னா நாயை பார்த்து அதை கல்லை கொண்டு அடிப்பான். சோ இன்னைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்றான், கர்த்தர் என்னுடைய பலன். யார் பலன்? கர்த்தர் என்னுடைய. இதே வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 18ஆம் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் கூட தாவீது சொல்ற, 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் என்ன செய்கிறேன். அப்போ சொல்றான், நீர் எனக்கு பலனை தந்ததுனால நான் யாரில் அன்பா இருக்கேன், யாரில் அன்பா இருக்கேன். இன்னைக்கு அன்பு, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு பெரியது. ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு என்பது இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சும்மா பேரளவில், அதாவது காகிதத்தை கசக்கி தூர போடுறது மாதிரி,
காலையில் அழகா தலையில வைக்கிற பூ எவ்வளவு அழகா இருக்கோ, மாலையில வாடினது போல ஆண்டவருடைய அன்பு நமக்கு ஒரு பிரச்சனைனா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆனா எல்லாம் கிடைச்ச உடனே அப்படியே தூக்கி ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், தூக்கி போடுறான். தாவீதுடைய வாழ்க்கையில சொல்றான், ஆண்டவரே நான் கோலியாத்துக்கு முன்பாக நின்றபோது நீர் என் பலனா இருந்தீர், அன்றைக்கு நான் உம்மில் அன்பு கூர்ந்தது போல என் வாழ்க்கையிலே 40 ஆண்டு காலம் நான் இஸ்ரவேலை ஆட்சி செய்த போதெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பினதான ராஜாக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு பலனா இருந்தீர். ஆண்டவரே அதனால் நான் உம்மை என்ன செய்கிறேன், நான் உம்மை என்ன செய்கிறேன், அன்பு கூறுகிறேன். அப்படின்னா எந்த சூழ்நிலைமையிலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை யாரில் அன்பா இருக்கணும், கர்த்தரில் என்னவா இருக்கணும், அன்பா இருக்கு. நீ கர்த்தருக்குள்ள அன்பா இருந்தால், ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தால் அவர் உனக்கு பலனாக இருப்பார். அந்த பலன் உனக்குள்ள வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதாவது 1084வது 85ஆம் பக்கம் 86ஆம் பக்கம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுங்க, தீர்க்கதரிசி சொல்றார். யாருங்க இவரு? தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க, யார் இவரு? என்ன தீர்க்கதரிசி? பெரிய பெரிய தீர்க்கதரிசி அல்ல, இவர் ஒரு சிறிய தீர்க்கதரிசி. இவர் சொல்றார், என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய கர்த்தர் பெலன், என் கால்களை மான் கால்கள் போலாக்கி. தோத்திரம். ஆண்டவர் உன்னுடைய பலனாய் இருந்தால், நீ ஆண்டவர் மேலில் அன்பாய் இருந்தால், அந்த பலன் உனக்கு என்னத்தை கொடுக்கும் என்றால் உன் கால்களை பலப்படுத்தும். உன் காலை பலப்படுத்தும். தாவீது தான் சொன்னா, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்க முடியல. என்ன முடியல? முட்டி வலி. நிறைய சொல்றாங்க இந்த ஊசி போட்ட பிறகுன்றாங்க, தெரியல நமக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் காலை மான்களின் காலை போல என்ன செய்வேன், என்ன செய்வேன், ஆக்குவேன். மான் கால் பாருங்க, அது எத்தனை எதிராளிகள் வந்தாலும் சரி, அது தாவுல யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது. அவ்வளவு பலன் அதுக்கு இருக்கு. அது கரடா இருக்கட்டும், மேடா இருக்கட்டும், வனாந்திரமாக இருக்கட்டும், வயல்வெளியாக இருக்கட்டும், எந்த வெளியா இருக்கட்டும், அந்த மானுடைய கால்கள் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, பலன் உள்ளது. அதுக்கு ஒப்பிட்டு சொல்றார். மான் காலுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, உன் காலை நான் உனக்கு கொடுக்கிற பலத்தினால உன் கால் எப்படி இருக்கும்? மான் காலை போல இருக்கு. அப்படின்னா மான் காலை போலாக்கப்பட்ட பலனை உடையதான நீங்க, நான் ஒரு நாள் நாம் என்ன சொல்லக்கூடாது, என் காலு வலிக்கு. ஐயோ வலிக்க சொல்லதான் செய்யணும். ஆனா விசுவாச அறிக்கை சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் எந்த காலை தந்திருக்காரு, என்ன காலை தந்திருக்காரு. ஆமா, வலிக்குதுன்னா 4 ஜம்ப் பண்ணுங்க, குதிங்க. உன் கால்களை மான் கால்களை போலாக்கி, அவர் சொல்றாரு, உயரமான ஸ்தலங்களில உங்களை என்ன செய்வாராம், நடக்க பண்ணுவார். கீழே எல்லாம் நடக்க பண்ண மாட்டார். எங்க நடக்க பண்ணுவார்? 18வது மாடியில, 22வது மாடியில, மேல கொண்டு போய் உங்களை என்ன செய்வாரு, உட்கார வைக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஆமா, நடக்க வைப்பாருங்க. கீழே நடக்க முடியல, ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பலன் தரும்போது உன்னை நடக்க பண்றது, நீ எந்த இடத்துல நடக்க முடியாதுன்னு சொன்னையோ அந்த இடத்தை விட்டு உன்னை உயரமான ஸ்தலத்துக்கு நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், கொண்டு போவேன். ஆமென், ஆமென். அங்க கொண்டு போறது யாரு? கர்த்தர். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் கால் பலம் உள்ளது, பலன் உள்ளது, என் கால் பலவீனம் உள்ளதுதான், ஆனா என் காலை நீங்க பலப்படுத்த, அப்படிப்பட்ட ஒரு பலனை எனக்கு நீங்க என்ன செய்யும், தாரும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என் காலை மான்களின் கால்களை போலாக்குகிறவர், மான்களின் கால்களை போலாக்குகிறவர், அந்த பலனை ஆண்டவர் தர்றார். ஆண்டவர் நமக்கு இன்னொரு பலனை தந்திருக்கா தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சங்கீதக்காரர் சொல்றார், நான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலன் எப்படிப்பட்ட பலனா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்.
காண்டாமிருகம்னா என்னது? டைனோசரா? அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். எங்க? சிலர்லாம் சொல்றாங்க டிவியில், ஜூல. அது எங்க கிடக்கும்? சேத்துல, தண்ணிக்குள்ள தான் கிடக்கும். அதுக்குள்ள கிடந்தாதான் அதுக்கு என்னதான் பலன், வேற எதுவுமே இல்லை. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அப்பா, ஆமாம், என்னையெல்லாம் சென்னைக்கு போனீங்கன்னா, சென்னையில் வண்டலூருக்கு போங்க. எங்கே போங்க? என்ன கிருபா, உங்கள் அப்பாவை அடுத்த முறை கூட்டிகிட்டு போகும்போது வண்டலூர் கூட்டிகிட்டு போய் என்னை காமிங்கன்னு சொல்லுங்கள். அங்கே போனால் நிறைய என்ன செய்யலாம், மிருகங்களை எல்லாம் என்ன செய்யலாம். எங்களை கூட்டிகிட்டு போனார் ஒருத்தர். வாழ்க்கையிலே மறக்க முடியாது. வாழ்க்கையில் எங்களுக்கு சென்னை புதுசு இல்லை. அப்போ சென்னையில் இருந்த ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு போனார். ட்ரெயினில் போனோம். எங்கள் பழவந்தாங்கல்லேருந்து நினைக்கிறேன் ட்ரெயினில் போகிறோம். நாங்கள் போய் இறங்க வேண்டியது வண்டலூரில். வண்டலூருக்கு முன்னால் ஒரு ஸ்டேஷனில் இறக்கிட்டார். இறக்கி கூட்டிகிட்டு போகிறார். பாஸ்ட் ஆண்டி கேட்காங்க, தம்பி எங்கடா? இந்தா இருக்காண்டி, இந்தா வந்துட்டாண்டி, இந்தா வந்துட்டாண்டி, இந்தா வந்துட்டுன்னு கூட்டிகிட்டு போனார் பாருங்க. ஒரு 2 கிலோமீட்டரு நடந்தோம். பரவாயில்ல, நடந்ததுக்கு புண்ணியம். நல்ல ஒரு அதை சுற்றி பார்த்தோம். என்ன தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ ஆண்டவர் சொல்ற, உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த பலன் எப்படி கிடைக்கும்னு சொல்லுவேன் நான். அப்ப தாவீது சொல்றான், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பலன் மான்களின் கால்களுக்கு ஒத்த பலன். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பலன் பரிசுத்த ஆவியாகிய பலன். என்ன பலன்? அந்த பலன் தான் இன்னைக்கு நம்ம வண்டி ஓடுது. நம்ம வண்டி பெட்ரோலில் ஓடல, நம்ம வண்டி டீசல்ல ஓடல, சார்ஜர்ல ஓடல. நம்ம வண்டி அபிஷேகத்துல ஓடுது. அல்லேலூயா. நம்ம வண்டி எதுலங்க ஓடுது? சொல்லுங்க, எதுல ஓடுது? அபிஷேகத்துல ஓடுது. அது நார்மலா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். சில வண்டி இருக்கு, அபிஷேகம் பெற்ற உடனே 120 140 எல்லாம் போகும். கொஞ்ச நாள் கழிச்சுக்கு பார்த்தா அந்த வண்டியை காணாது. ஆனால் சில வண்டி இருக்கு, நார்மல் எவ்வளவு? 40. நார்மல்லே ஓடிக்கிட்டே இருக்கும், அது கடைசி வரை ஓடும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு கொடுத்த பலன், அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னுடைய பலன், கர்த்தர் என் பலன். அவரின் காலை மான் கால்கள் போல் ஆக்குனது மட்டுமல்ல, என்னை எங்க நடக்க பண்ணி இருக்கிறாரு? உன்னதமான ஸ்தானத்துல, உயர்ந்த இடத்துல. ஆமென். நம்மளை கர்த்தர் உன்னதமான ஸ்தானத்தில் நடக்க வைப்பாரா, வைக்க மாட்டாரா? சொல்லுங்க. இப்போ ஒருவேளை 2 மாடியில் மேலே நடக்கலாம், சிலப்போ 20 மாடிக்கு மேலே கொண்டு போய் நடக்க வைப்பார். ஆமென். ஐயோ ஆண்டவரே, நான் நடக்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. தோத்திரம். எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே என்ன வாக்கிங் பண்ண இடம் இந்த ஒரு சின்ன இவ்வளவு தான் இருக்கும். ஜெஃபின் தான் என்னை கூட்டிகிட்டே போவான். அது பிறகு செக்கப் பண்ணோன்னே டாக்டர் சொன்னார், ஸ்டெப் ஏறுங்க, ஸ்டெப் ஏறி மேலே போங்க, அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் ஏறி, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோரில் ஏறி, அப்புறம் நான் அந்த டெரஸில் போய் என்ன பண்ணேன், கொஞ்சம் வாக்கிங் பண்ணேன். அப்போ கொஞ்சம் பலன் இருந்தது 3வது மாடியில். இப்போ 20 மாடி யாரை சொன்னாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்கு பலன் தந்திருக்கார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன? உன் கால் பலவீனப்பட்டது என்று நீ சொல்லாத, பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையை ஆண்டவர் கரத்தில் பெற்றுக்கொள்ள நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை அதுதான். தேவன் நம்ம மேல ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், அதனாலதான் இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறார். சொல்லுங்க. இல்லைன்னா கொரோனா, சுனாமி எதேதோ வந்துச்சு, இல்ல எல்லாத்திலையும் போயிருக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறது உங்களை இன்னும் இந்த தேசத்துல நடக்க வைக்கணும். நீ எங்கெல்லாம் நடக்கிறையோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். நீங்க எங்கெல்லாம் நடக்கிறீங்களோ அங்கெல்லாம், நீங்க போற இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதனாலதான் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், நீ ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை என்ன செய்? ஆசீர்வதி, பிளஸ் பண்ணு. நீ அந்த வீட்டுக்குள்ள ஏறின உடனே இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்ணுன்னு சொன்னாரே, ஏறின உடனே காலை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போக பண்ணது யார்? கர்த்தர்.
உன்னை பலப்படுத்துகிறவர். அந்த வார்த்தையை சொல்ல பலனை தந்தவர் கர்த்தர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். இது யாருக்கு இந்த பலன் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி அழகா ஒரு வார்த்தை சொல்றார். ஏசாயா 25:4 சொல்றாரு. 25 அதிகாரம், ஏசாயா 25 அதிகாரம் 4 வசனத்தை படிங்க. ஏழைகளுக்கு படிங்கம்மா. இருக்கையில் யாருக்கு பலன்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு பலன்? ஏழை. நாங்க ரொம்ப ஏழை. நம்ம என்ன சொல்றோம்? நாங்க ரொம்ப நம்ம எல்லாம் பணக்காரங்க, அப்படிதானே? இல்லையாமா? ஆமென், அல்லேலூயா. ஏழைன்னு சொல்லாதங்க. கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யனா வச்சிருக்காரு. ஆனா இங்க சொல்றாரு, ஏழைகளுக்கு யாருக்கு பலன்? சொல்லுங்க. அப்போ ஏழையா இருக்கிறவனுக்கு பலன் யாரு? எப்படி அந்த பலனை கொடுத்தா அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஏழையா இருக்கிறவன் ஐஸ்வர்யவானா மாறிடுவான். ஏன்னா உழைச்சி 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 அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால அவன் எப்படி ஆயிடுவான்? ஐஸ்வர்யவானா மாறிடுவான். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏழைகளுக்கு பலனும் திடனும். ஐயா இங்க சொல்றாரு, ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிறவர்களுக்கு நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீர் என்ன செய்கிறீர்? திடன். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் ஆண்டவர் சொல்றார். அவரை குறித்து சொல்றார், நான் யார் தெரியுமா? உனக்கு பலன் தருகிறவர். ஆமென். நான் உனக்கு திடன் தருகிறவர். ஆமென். நான் உனக்கு அடைக்கலம் தருகிறவர். நான் உனக்கு நிழலாய் இருக்கிறவர். ஏழைக்கு ஆண்டவர் தான் நிழல், ஏழைக்கு ஆண்டவர் தான் அடைக்கலம், ஏழைக்கு ஆண்டவர் தான் திடம். பெருவெள்ளம் வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வாராம்? கொடியேற்றுவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஏழையா இருந்தா உன்னை பலப்படுத்துகிறவர் யாரு? சொல்லுங்க. ஏழைக்கு பலன் கர்த்தர் தான். பணக்காரனுக்கு பலன் என்னது? கர்த்தரா? அவனுடைய பணம், அவனுடைய அந்தஸ்து. ஆனா ஏழைக்கு பலன் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியர்கள் நிறுவனத்தில் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அவனுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாம் செய்ய எனக்கு என்ன இருக்கு? எல்லாம் செய்யலாமா? செய்ய முடியாதா? முடியுமா? எல்லாம் முடியும். அவரால் ஆகாதது ஒன்றும். வானத்தை பார், அதை ஆபிரகாம் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அது அவனுக்கு என்னவாய் மாறினது? நீதியாய் மாறின. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களுக்கு எல்லாம் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? பலன் தருவார். நீங்க எதை பார்க்கணும்? சொல்லுங்க, வானத்தை பார், வானத்தை அண்ணாந்து பார். அதான் கர்த்தருடைய வார்த்தை. வானத்தை அண்ணாந்து பார். தோத்திரம். நானே கர்த்தர். பவுலுக்கு பலனா இருந்தார் கிறிஸ்து. பவுலுக்கு பலன் கர்த்தர் தான். மோசேக்கு பலன். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. எக்ஸோடஸ் 2-3. ஆமென். 15:2-3 படிங்க பார்க்கலாம். கொஞ்சம் பைபிளை எடுத்து படிங்கம்மா சீக்கிரம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது மோசே சொல்றார். மோசே என்ன சொல்றாரு? கர்த்தர் என் பலனும் என் கீதமும். அப்படின்னா எனக்கு பாட்டு அவர் தான், என் பலன் அவர் தான், என் பாட்டு அவர் தான், எனக்கு ரட்சிப்பு அவர் தான், அவர் தான் என்னுடைய தேவன். அவருக்கு நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை என்ன செய்வேன்? ஆமா. உனக்கு பலன் வேணும்னா நீ அவரை உயர்த்தணும். என்ன செய்யணும்? அவரை உயர்த்தணும். மோசே சொல்றார். மோசே சகலவற்றையும், எகிப்தின் கலாச்சாரங்களை கற்ற மோசே
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்க துன்பத்தை தெரிந்து கொண்ட மோசே சொல்றார், கர்த்தர் என்னுடைய பலன். ஆமென். 29ஆம் சங்கீதமா, 29ஆம் சங்கீதம் இல்ல சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் இருக்கு தெரியுமா? இதே என் கீதமும் மாணவர். எந்த சங்கீதம்? சங்கீதத்தை தான் கேட்டேன் நான். யாருக்கா தெரியுமா சங்கீதம்? 28 பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை என்ன செய்வேன்? சொல்லுங்க. என் பாட்டினால் அவரை என்ன செய்வேன்? துதிப்பேன். நீங்க சொல்றாரு, என் தேவனை நான் என்ன செய்வேன்? மோசே உயர்த்துவேன், அவர்தான் எனக்கு யுத்தத்தில் வல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான தேவன் மோசேக்கு பலனாய் இருந்தவர், பவுலுக்கு பலனாய் இருந்தவர், ஏசாயா சொன்னது போல ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறவர், ஆபக்கூக்கு மான்களின் கால்களை போல பலனை கொடுத்த ஆண்டவர், சங்கீதக்காரனுக்கு பலனை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த பலனை தர வேண்டுமானால் அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அதை பெற்றுக்கொள்வது? இன்றைக்கு பலனை பெற்றுக்கொள்வது எப்படி? முதலாவதாக ஆவியானவர் மூலமாக அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரணும். இன்னைக்கு பலன் வேண்டும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டா ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? பலப்படுத்துவார். நீங்க வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோன், கிதியோன், எப்தா இவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வேதத்தில் படிக்கும்போது நீங்க எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சோத்திரம். அது எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் இருக்காங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கா, பழைய ஏற்பாட்டில் இருக்கா? எங்க இருக்கு? ஓல்ட் டெஸ்டமென்ட். பரவாயில்ல, நல்ல பிள்ளைகள் தெரிஞ்சவங்களும் சேர்த்து கூட்டத்தில் கோவிந்தா போட்டுறாங்க, கும்பல் அடிக்கிறாங்க. என்ன அதுல பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல என்ன செய்தார்? என்ன செய்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல என்ன செய்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல, தாவீதின் மேல, கிதியோன் மேல என்ன செய்தாரா? இறங்கினார். அப்படி அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட போதெல்லாம் அவங்க யாரா இருந்தாங்க தெரியுமா? சாதாரணமான மக்களா இல்ல, அவங்க அசாதாரணமான காரியங்களை செஞ்சாங்க. ஆமென். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கின போது அவன் கழுதையின் தாடை எழும்ப கொண்டு அடி பின்னிட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பின போது அவன் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருந்ததான அந்த மண்டபத்தில் உள்ள இருந்ததான அனைவரும் அந்த மண்டபத்தை அவன் கைகளினால தள்ளின போது அந்த மண்டபம் இடிந்து விழுந்து அநேகர் என்ன செஞ்சாங்க? செத்து போயிட்டாங்க. பலன் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த கர்த்தருடைய ஆவியானவரை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் பெற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றால், பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் நம் வேதத்தில் வாசிக்கும் போது, நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. என்னவா இருப்பீங்க? எதை பெற்றா சாட்சியா இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றா சாட்சியா இருக்க முடியும். இன்னைக்கு காலையில் நான் பாசம்மாவோட நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். ஒருவரை பற்றி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேம்மா. அவர்கிட்ட நான் பேசி கொண்டிருக்கும் போது ஒருவரை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னேன். அப்பொழுது பாசமாக என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இதெல்லாம் கர்த்தர் செய்த காரியம். இதெல்லாம் யார் செய்கிற காரியம் சொல்லுங்க? யாரோ ஒரு தேர்ட் பர்சன், நான் அவரை பார்த்ததில்லை,
ஆனா ஒருவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இருக்கும்போது அது எதனால் உண்டானது என்று பாசம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதான் இதெல்லாம் இவங்களால உண்டானது இல்லை, இதெல்லாம் இவங்க முன்னோர், அதாவது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க கர்த்தருக்கு முன்பதாக நின்றாங்க பாருங்க, அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க பாருங்க, அவங்க ஜபந்தான் இன்னைக்கு இந்த பிள்ளைகளை இப்படி மேன்மையாக வச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென். இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் சாட்சியா இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம சாட்சி எப்படி இருக்கு? அபிஷேகம் எங்க போச்சு? இதே சிம்சோனுடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை பெற்ற போது அவன் பெரிய பலசாலியா இருந்தான், ஆனா அபிஷேகத்தை இழந்துட்டான். எதனால இழந்தான்? எதனால இழந்தான் தெரியுமா? சரியான உறவு, அதாவது சேரக்கூடாத இடத்துல அவன் உறவு வச்சான். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. என்ன சரியில்லை சொல்லுங்க? ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. அந்த அம்மா அப்படியே அவனை மயக்கிட்டான். என் முடியல தான் என் பலன் இருக்குன்னா முடிய கட் பண்ணா போச்சு, எல்லாம் போச்சு. அப்படிதானே? போச்சா? பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போச்சு. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா, அபிஷேகம் போயிருமா? ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான். உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல கண்ணு போச்சுன்னா உன் அபிஷேகத்துக்கு உன என்னது? அம்போ, டேஞ்சர். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நஸ்ரேயன். அவங்க அப்பா அம்மா தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை அவன். அவன் தேவன் அவனை அபிஷேகித்தான். அவன் கைகளினால் அநேக காரியங்களை செய்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் போகக்கூடாத இடம், சேரக்கூடாத நண்பர்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததுனால அந்த அபிஷேகத்தை அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். இப்ப கண் ரெண்டு கூடாக்கப்பட்ட நிலைமையில ஏன் இன்னைக்கு அநேகரால ஜெபிக்க முடியல? ஏன் அநேகரால வேதம் வாசிக்க முடியல? ஏன் மனைவியை நேசிக்க முடியல? கணவனை நேசிக்க முடியல? பிள்ளைகளை நேசிக்க முடியல? ஏன் சபைக்கு ஒழுங்கா வர முடியல? கேட்டா இன்னைக்கு என்ன சொல்றோம்? மழை. என்ன சொல்றான்? நைட்டே சொல்லிட்டாங்க, பாசமா நாளைக்கு மழை வரும். நான் சொன்ன மழையே வராது. ஆமென், அல்லேலூயா. நான் காலையில் புருஷாபாத் போகும்போதுக்கு தங்கராசையாவுக்கு ஃபோன் பண்ணா அவர் ஃபோன் எப்பவுமே எப்படி தான் இருக்கும் தெரியுமா? ஆமாம், இன்னொரு அவைய வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போதே நான் சொல்லி தான் பண்ணேன். அவள் தூங்கிட்டு தான் இருப்பா, என்ன செய்ய மாட்டா? ஆமாம், எடுக்க மாட்டா. இன்னைக்கு வரல, சர்ச்சுக்கும் வரல. நான் ரெடி ஆகிட்டேன், மழை கோட் ரெயின் கோட் போட்டுனாலும் போயிடணும், ஏன்னா நமக்கு கர்த்தருடைய ஊழியம் இல்லை. அப்போது பாசமாக தான் சொன்னாங்க, வேண்டாம் தம்பி எழுப்பி கூட்டு போ. நாங்கள் போகிறோம் 6:20. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த நயாகம் ஜங்ஷனில் அந்த மலையில் கையில் பைபிளை பிடிச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றதுக்கு நிற்குது ஆட்டோ பிடிக்க. ஆனால் நம்ம தேவ சபைக்கு வரோம், அப்படிதானே? சிம்சோனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை கொண்டு செய்த காரியங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. ஆனால் ஒரு நொடியில் இழந்துட்டான். கிருபை போயிடுச்சு அவனை விட்டு. இன்னைக்கு உனக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையை காத்துக்கொள். கர்த்தர் தந்த குடும்பம், கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த பிள்ளைகள், கர்த்தர் தந்த கணவன் எல்லாம் கர்த்தர் தந்தது. இதை அழிச்சிறது ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடலாம், பிசாசு செஞ்சிருவான். ஏன்னா அவனுடைய வேலை என்ன வேலை? அழிக்கிற வேலை, குடும்பத்தை அழிக்கிற வேலை, பிள்ளைகள் அழிக்கிற வேலை. இவன் இந்த சிம்சோன் போற வழியில சிங்கத்தை கொன்னான் இல்லையா? நீ படிச்சேன்னா தெரியும், படிச்சவங்களுக்கு. ஆனா அந்த சிங்கத்தை அவன் தொடக்கூடாதுதான். ஆனா இவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன செய்யலவன்? சொல்லல. தான் செஞ்ச தவற யார்கிட்ட சொல்லல. நீங்க நிறைய பிள்ளைகள் செஞ்ச தவற மறைக்கிற, யார் மேலேயோ பழிய போட்டுரும். எப்படி? செஞ்ச தவற யார் மேலேயோ, செஞ்ச தவற என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது இல்லைல்ல.
யாரோ ஒருத்தர் மேல பழி போட்டுறோம். ஆனா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன் பலன் கர்த்தர் தந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஜீவன் யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அப்ப ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியல அப்படின்னா உனக்கிட்ட தந்த அபிஷேகத்தை நீ இழந்துட்டன்னு அர்த்தம். எங்க போச்சு உன்னுடைய அபிஷேகம்? எங்க போச்சு உன்னுடைய ஆராதனை? எங்க போச்சு உன்னுடைய அந்நிய பாஷை? உன்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கு? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பிள்ளை பெலிஸ்தேருக்கு முன்னால போய் நிக்கணுமா? பெலிஸ்தேருக்கு முன்னால நிக்க வேண்டிய ஆள் இல்ல நீ, அவன் தான் உன்கிட்ட வந்து நிக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போய் நிக்கிறமா? ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஆமென், சொல்லுங்க. அவன் கடைசி ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்ன செய்யும்? ஒரு விஷயம் என்ன செய்யும்? மன்னிச்சிருங்க. உன் வாழ்க்கையில செஞ்ச பாவத்துக்கு நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க, மன்னிப்பு கேட்கிற கடைசி நேரம் இதுவா இருக்கும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் மன்னிச்சாரா? மன்னிச்சாரா? இல்ல. என்ன அப்படியா? மன்னிச்சார். ஏன்னா உங்களுக்கு தெரியல, படிக்கல, பைபிள் படிக்கல. எத்தனையோ முறை சொல்லியாச்சு. இந்த சிம்சோன் கதை சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்றாங்க. இப்ப சொல்லி கொடுத்தீங்களா என்னமோ தெரியல, சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்களா? அப்புறம் பின்ன அமைதியா இருக்கீங்க. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் 100க்கு 100 மார்க் வாங்குற பிள்ளைகள் அமைதியா இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கக்கூடாதுல? பேசணும். தோத்திரம். உன் பலன் கர்த்தர் தந்தது. அந்த பலத்தினால நீ ஆண்டவருக்கு என்னவா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீ சாட்சியா இருந்து பார். யோசுவா சொன்னா, நான் என் வீட்டாரும் யாரை சேவிப்போம்? வேற யாரும் சேவிக்க மாட்டோம். அதான் சாட்சி, அதான் சாட்சி. எந்த இடத்துக்கு போனாலும் சரி உன்னை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அபிஷேகம் உன்னை பெரியவனாய் மாற்றும். உனக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் உனக்கு முன்னால இருக்கிற பர்வதம் எப்படி செய்யும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மெழுகை போல ஆமா உருகும். அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உனக்கு முன்னால இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் சீக்கிரமா இல்லாம ஆக்கிடுவார், நிர்மூலமாக்கிடுவார். அபிஷேகம் இல்லாதனால தான் நீ போய் முட்டி 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 என்ன சொல்ற, அந்த பிரச்சனைக்கு முன்னால முட்டுற. அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, அது பர்வதத்தை போல மெழுகை போல என்ன செய்யுமா? உருகிரும். தேவ அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையா இந்த காலையில் ஆண்டவரை மாற்றுவாரானால் நீ தேவ பலத்தோடு வாழ முடியும். உன் கால்கள் பலன் உள்ளதா மாறும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நடக்க பண்ணுவார். இன்னைக்கு அபிஷேகத்தை குறித்ததான தாக்கம் பிள்ளைகளுக்குள்ள அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அந்த எண்ணமே இல்லை அநேகருக்குள்ள. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பஸ் போதும். அந்த நிலைமையை விட்டு மாறு. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு சாட்சியாயிரு. எங்கெல்லாம் சாட்சியா இருக்க சொல்ற? எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் ஆமா முதல்ல உன் வீட்டுக்குள்ள சாட்சியா இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றவங்க எங்க சாட்சியா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, வீட்டுக்குள்ள சாட்சி. 2 நாளைக்கு முன்னால ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா பிள்ளை படிக்கலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? பாசங்கள் வரட்டும், நான் உன்னை பற்றி சொல்கிறேம்மா. என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைய அவங்க அம்மா பேர் சொல்லி சொன்னா கூட பரவாயில்ல, என்னமோ சொன்ன மறந்துட்டு, எனக்கு ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடுவாளா, நான் பாஸ்கிட்ட சொல்லுவேன். எப்படி? ஆமாம், நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் நல்ல பேர் தந்திருக்கார், அப்படிதானே? பிள்ளைகளுக்கு நல்ல பேர் இருக்கா? உங்களுக்கெல்லாம் பேர் வச்சது யார்? உனக்கெல்லாம் பேர் வச்சது யார்? யார் பேர் வச்சா? இன்னைக்கு போன உடனே உங்க அம்மா அப்பாட்ட கேட்கணும், எனக்கு பேர் வச்சது யாரு? உனக்கு முன்னால் நிக்கலாம், நான் தானே உனக்கு பேர் வச்சேன்.
அழகான பேர் ஜொனிட்டா, நல்ல பேர். அவள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. எப்போ பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நல்ல பேரை வச்சிருக்கிறோம். அந்த பேரை வச்சுட்டு ஏன் நம்ம பிள்ளைகளை நாயினும் பேயினும் பிசாசுனும் பண்ணினும் ரோட்டில் போறதெல்லாம் நம்ம எங்க கூப்பிடுறோம்? வீட்டுக்குள்ள கூப்பிடுறோம். அதே பிள்ளைகளை உங்களை திருப்பி பார்த்து நான் நாயினா நாய்க்கு அம்மா யாரு அப்படின்னு கேட்டுட்டா என்ன ஆகும்? பண்ணிக்கு அம்மா யாரு? நாய்க்குட்டியா? இல்லைல்ல, பண்ணி தானே. யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளையுடைய வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. என்ன வார்த்தை வரக்கூடாது? கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்களுடைய வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாம்? புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை. நீங்கெல்லாம் நல்லவங்க, நீங்கெல்லாம் பேசுறதில்ல, அப்படி இல்லை சொல்றேன். நான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்காங்க. அநேக கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நீ அபிஷேகம் பெற்ற பிள்ளை முதல்ல வீட்டில் சாட்சி ஆயிரு. எங்க சாட்சி ஆயிரு? ஆமா, சாட்சி வீட்டில் தான் வேணும். உங்க வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு வருவார்னா 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார். 8 மணிக்கு வந்து என்ன செய்வார்? ஜோம் பண்ணுவோம் நாங்க. உங்க வீட்டுக்காராமா அப்படிதான் சாட்சி உங்க வீட்டில். ரெண்டாவது, நீ இருக்கிற இடத்துல, எங்க இருக்கிற இடம், உன் தெருவில் நீ சாட்சியா இருக்கணும். நீ தெருவில் ஞாயிற்றுக்கிழமை ஆனா தெருவில் இருக்கவங்க சொல்லணும், இவங்க வீடு அடைச்சிருக்கும், எங்க போயிருப்பாங்க? ஆமா, 9 மணிக்கு ஆராதனை, அவங்க 8:30 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லணும். உன் தெருவில் நீ சாட்சியா. அதுக்கு பிறகு உன் பஸ்தி மொத்தத்துக்கு நீ சாட்சியா. இது தேவை இந்த கடைசி நாளில். ஆமென். இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால் என்ன நடக்கும்? வாசிங்க நெகேமியாவின் புஸ்தகம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 8:10. இவ்வளவு நேரமா எப்பா ஹிந்திலேயோ தெலுங்குலையோ கன்னடத்திலேயோ மலையாளத்திலேயோ எதுலையோ படிங்க. படிமா படிமா. ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ கர்த்தருக்குள் என்னவா இருப்பது? ஆமா, மகிழ்ச்சி. இந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்தா நீ சாட்சியா இருப்பது மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்தா என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டா அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், நான் கடவுளுக்குள்ள எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன்? சந்தோஷமாயிரு. உன் முகத்தை பார்த்த உடனே சொல்லணும், இது அபிஷேகம் பெற்ற பிள்ளை. ஆமென். சொல்லுங்க. நெகேமியா சொல்றார் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, அலங்கம் இடிக்கப்பட்டு போச்சு, அலங்கத்தை கட்ட எந்திரிச்சா நெகேமியா. கட்ட எந்திரிச்ச உடனே ஜனங்களுக்கு சொல்றா, கட்ட வேலைகள் நடக்குது. சன்பல்லாத்து தொபியா எழுப்பி இந்த வேலையை தடுக்கிறான். ஆனா சகல இஸ்ரவேலர்களும் ஜனங்களும் கைகளில் தடியோடு சாந்தோடு கல்லோடு ஒவ்வொருவரா நின்று வேலையை செய்யறாங்க. இப்ப வேலையை முடிச்சாச்சு. அரண்மனை சுத்திலும் எருசலேம் நகரத்தை சுத்திலும் அலங்கம் கட்டியாச்சு. இப்ப சொல்றான் அவர்களை பார்த்து, நீங்க போங்க, போய் கொளுத்ததை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்ட, நல்லா சாப்பிட்ட, ஆனா ஒண்ணும் இல்லாதவனுக்கு நீ என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏன் சந்தோஷம் இல்லை தெரியுமா? ஏன் நமக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா, ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்யறது இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுமில்லாதவனுக்கு பங்குகளை. பங்குகளை ஒன்றுமில்லாதவன். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஐயா, யாரோ ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா உன் பங்கு போச்சுன்னு வையன், அவன் பாடுவான், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆனா இன்னைக்கு ஏன் அந்த கிருபையை அவன் உணர்ந்து பாடல தெரியுமா? ஆனா நம்ம கொளுத்ததை சாப்பிடுறோம்,
எல்லாம் செஞ்சிடறோம். ஆனா இல்லாதவனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிரு. ஆமென். அப்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற நாள் எந்த நாள்? சுத்தமா சொல்லுங்க, மகிழ்ச்சியான கர்த்தருடைய நாள். இந்த நாளில் நல்ல கொளுத்ததை எல்லாம் சாப்பிட்றோம். ஆனா இல்லாதவனையும் கொஞ்சம் என்ன செய்யணும்? ஐயோ, நம்ம நல்ல சிக்கன் சாப்பிட்றோம், பக்கத்து வீட்டில் நம்ம விசுவாசி ஒருத்தவங்க கஞ்சிலாம் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவோமே. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீடுகளில் பண்டம் மாற்று முறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் சிக்கன் வாங்கினா அங்கே போயிடும் தங்கராசையா வீட்டுக்கு மூளைக்கு. அங்கே வச்சா இங்கே வரும் இல்லை? இப்படி இருந்தா இல்லையா? இருச்சா? ஆனால் இன்னைக்கு எப்போ நடக்குது தெரியுமா? கிறிஸ்மஸ் வந்தா பிரியாணி போகும், தீபாவளி வந்தால் ஏன்னா கிறிஸ்மஸுக்கு நம்ம கொடுத்தா அவன் தீபாவளிக்கு நம்ம கொடுக்குறான். இதான் நடக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. கிறிஸ்மஸோ தீபாவளியோ எது நல்லது நம்ம வீட்டில் நடக்கும் அது எல்லா வீட்டுக்கும் போகும். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு இத்தினுண்டு நாளும் போய்கிட்டே இருக்கும். அனுப்புகிறான், போ சாப்பிடு, என் கூட சந்தோஷமாயிரு. உனக்குள்ள சந்தோஷம் இன்னைக்கு இல்லை. ஏன் தெரியுமா? அபிஷேகம் இல்லை, உனக்குள்ள சந்தோஷம் இல்லை. அபிஷேகம் வந்துச்சுன்னா உனக்குள்ள எப்பவுமே என்ன இருக்கும்? என்ன வந்தாலும் சந்தோஷம், எது நடந்தாலும். யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு அந்த சோத்திரம் இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குது தெரியுமா? சந்தோஷம் இல்லாததுனால தான் சோத்திரம் வரல. உலகத்தான் ஒரு 4 அடிச்சோன்னு ஹோன்னு கத்துறானே, அவனுக்குள்ள அந்த சந்தோஷம் என்னது? 4 அடிச்சிட்டான்னு சந்தோஷம். ஐயா, அவனை விட பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கும் போது நமக்குள்ள என்ன வரமாட்டேங்குது? சபைக்கு வந்தா மட்டும் ஏன் எல்லாரும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சபைக்கு வந்தா மட்டும் ஏன் ஃபெவிகால்? இப்ப ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ஃபெவிகால் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் பயங்கரமா பேசுறீங்க, ஆனா இங்க வந்தா மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயா சபை, நீங்க சொல்றத நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கேட்குறையா, நாங்க எதிர்த்து உங்களை பேசவே நல்ல பிள்ளைகள். சந்தோஷமா இருங்க. ஆமென். உனக்குள்ள தந்திருக்கிற அபிஷேகம் உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும். அபிஷேகம் சந்தோஷத்தை படுத்தும். ஏன் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது சத்ரு. ஆமென். அவனுக்கு இடம் கொடுத்துட்டா என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? சந்தோஷம் எல்லாம் மாறிடும். நான் போன வாரம் சொன்னேன், பைபிள் ஸ்டடியில் சொன்னேன்னா நினைக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வைங்களேன், பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், யாராவது வந்து என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்கிறேன். எங்க நல்லா இருக்கிற? உன்னை பார்த்தா அப்படி இல்லையே, ஆம்பாட்டு போயிடுவான். வந்தவன் சும்மா இருக்க மாட்டான், என்னத்தையாவது ஒன்று என்ன செஞ்சிடறான், கொளுத்தி போட்டால் அது என்னவா மாறிடுது? என்ன மாறுது? பிரச்சனையா மாறுது. இல்லை, நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்க சில நேரம் நம்ம வீட்டுக்குள்ள குட்டி சாத்தா ஆட்களை அனுப்புவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்தில் ரொம்ப கவனம். ஜெபம் பண்ண உட்கார்ந்து இருக்கிற நேரம் தான் ட்ரிங் 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 ட்ரிங். முதல்லாம் எவ்வளோ ஃபோன் அடித்தாலும் யாரும் பார்க்க மாட்டேன். இப்போ முழிப்பு தட்டுனா எதில் போய் கை வைக்கிறோம்? ஐயா, ஜெபம் வந்தா கூட உடனே ஓடிப்போய் என்ன பண்றோம்? இயேசுநாதர் பேசுறதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதில்லை. இதுதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது சந்தோஷத்தை கெடுக்க சொல்லுங்க? போன் தான் சந்தோஷத்தை கெடுக்கு. அன்னைக்கெல்லாம் எங்கேயோ இருந்து லேண்ட்லைன் போன், அங்க போகணும் போன் பேசுறதுக்கு. இன்னைக்கு கைக்குள்ளே வச்சிருக்கோம். சமாதானத்தை கெடுக்குது. சந்தோஷம் இல்லை குடும்பத்தில். நீ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் உனக்குள்ள என்ன கிடைக்கும்? உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வீடு எப்போது எதனால் நிரங்கு இல்லையா இருக்கா? கவலைப்படாத. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுமா? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழிகிறது, இயேசு என்னை ரட்சித்தார், நான் என்ன செய்வேன்? ஆடி பாடுவேன்.
உலகத்தை ஆடுறான். கல்யாணத்துக்கு போயிட்டு என்ன அது என்னது பராக்கா, அது என்னது என்னப்போ ஒரு ராத் அதில் நின்று அவன் ஆடுறான். சும்மா ஆடுறான். சும்மா ஆடுறாங்களா? நீ பார்த்தீங்கன்னா சும்மா எவனும் ஆட மாட்டான். அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு லைட்டு வேற ஒன்றும் உள்ளே போயிருக்கும், அதனால ஆடுறான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. என் உள்ளம் எதனால நிரம்புது? தேவ அன்பு உனக்குள்ள இருந்தா கையை வைத்து சோத்திரம் பண்ணு, அல்லேலூயா சொல்லு, சொல்லவே வேண்டாம். உனக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய வார்த்தை வந்த உடனே அன்பு. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். இந்த அன்பினால் நிரப்பப்படும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆமேன். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். அவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்குள்ள இருந்தனா நீ எப்படி இருப்ப? எப்படி இருப்ப? இல்லைன்னா இருக்க மாட்டார். இந்த அபிஷேகம், இந்த பலன் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30:15 படிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு அங்க தீர்க்கதரிசி? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்து இருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே ஆமென். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்து இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆண்டவர் சமூகத்தில் உன் பிரச்சனைகள், உன் காரியங்களுக்கு நீ போராடாம நீ அமைதியா இருந்து பார், தேவ பலனை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பிரச்சனை வீட்டில் ஓடுது, சைலண்ட். பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் டீச்சர் உள்ள வந்த உடனே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கானா, உடனே டீச்சர் என்ன சொல்லுவாங்க? சைலண்ட் ப்ளீஸ். ஒரு வாட்டி சொல்லுவாங்க. 2வது வாட்டியும் கொஞ்சம் சத்தம் வந்துன்னா எதை தட்டுவாங்க? டேபிளை தட்டுவாங்க. 3வது வாட்டி சத்தம் வந்தா சத்தம் போடுறவன தட்டுவாங்க. அப்படிதானே? ஆமா, சத்தம் போடுறவங்கள நான் ஆண்டவர் சொல்றார், நீ அமைதியா இரு, நீ அமர்ந்து இரு. உன் பிரச்சனையில நீ பிரச்சனைக்கு போகாத, நீ அமைதியா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகம் ரொம்ப முக்கியம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னைக்கு நான் புருஷாபாத்தில் அதான் சொல்லிட்டு வந்தேன், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னைக்கு விசுவாசி வாயில எது வர்றதில்லை? எது வர்றதில்லை? ஸ்தோத்திரம் வர்றதில்லை. ஆமா, ஸ்தோத்திரம் போட்ட ஆட்களுடைய சார்ஜ் எல்லாம் இறங்கி போச்சு. இப்போ ரீசார்ஜ் பண்ணணும். அப்படிதானே? ரீசார்ஜ் பண்ணணும். 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சார்ஜ் போட்ட ஆட்கள் எல்லாம், ஸ்தோத்திரம் போட்ட ஆட்கள் எல்லாம் இப்போ டவுன் ஆயிட்டு. நீ அமர்ந்து இரு, ஆண்டவர் உனக்கு புது பலனை தருவார். அதான் சொல்றார். அதே ஏசாயா தீர்க்கதரிசி 40:31 சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே அவர்கள் ஓடினாலும் என்ன செய்வாங்க? இளைப்படையா. நடந்தாலும் நடந்தாப்ப என்ன வராது? அபிஷேகம் இருந்த நடந்தனா என்ன வராது? இன்னைக்கு 4 ஸ்டெப்பு வச்ச உடனே சோறு வர காரணம், ஒரு ஆவிக்குரியவனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவனுக்கு சோர்வே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? அதனாலதான் அழகா இது தினகரனையா அவர் பாட்டு எப்பவும் பாடுவார்ல, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? ஏன் சோர்வு? சம்பளம் குறைஞ்சிருச்சா சோர்வா? கவலைப்படாத, கர்த்தர் நடத்துவார். ஆமென். இதுல ஒண்ணு விழுந்தாலும் யாருக்கு தெரியும்? யாருக்கு? அப்புறம் ஏன் சோர்வு? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார்.
யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். எதை நினைத்து நீ என்ன செய்யாத? கலங்காத. கலங்காத. முன்னால பெரிய சிவந்த சமுத்திரம் எரிகோ, விட்டுரு. அமைதி, அமைதி. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துரு. ஆண்டவர் புது பலனை தருகிற நேரம். ஆமென். போராடுகிற நேரம் அல்ல இது. அமைதியாய் ஆண்டவர் சமூகத்தில் அமருகிற ஒரு நேரம். அமைதி. ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து சொல்லுங்க, எதை நினைத்து நான் கலங்கல ஆண்டவரே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, யெகோவா தேவன். சொல்லுங்க, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். உன்னுடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறோம்? அனுபவிச்சிருக்கோமா இல்லையா? ஆமென். நிறைய அனுபவிச்சிருக்காங்க, நிறைய அனுபவிச்சிருக்கோம். யெகோவா தேவன் பார்த்து கொள்வார். அமைதியாய் ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு. ஆண்டவர் உனக்கு புது பலனை தந்து உன்னை மகிழ்ச்சியாக்கி நடத்துவார். மகிழ்ச்சியாக்கி நடத்துவார். ஆண்டவருக்கு நீ சாட்சியாயிரு. உனக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக்கோ. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க. பிரச்சனைகள் என்று வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் கீப் சைலண்ட். உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்கி உள்ளத்துக்குள்ளேயே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல துதிக்க ஆரம்பிச்சா போதும். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும், அவன் போயிடுவான். மன நிம்மதியை கர்த்தர் தருவார். இன்னைக்கு மன நிம்மதியை கெடுக்க பிசாசு பல வழிகளில் போராடுறான். வீட்டுக்குள்ளே போராட்டம், தெருவில் போராட்டம். தெருவில் இறங்குனா பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையை போட்டான்னு சண்டைக்கு வரான், தண்ணியை ஊற்றிட்டான்னு சண்டைக்கு வரான். எல்லாவற்றையும் மாற்ற என் தேவனால முடியும். கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு பலன். அவர் நமக்கு அடைக்கலாம். அவர் சொல்றார், மகனே நான் உனக்கு தருகிற பலன் என்னுடைய ஆவியானவரால் முடியும். அதை தான் தருவேன். அது உனக்குள்ள வந்துட்டுன்னா நீ எப்படி இருப்ப? என்னவா இருப்ப? ஆமாம். எத்தனை பேர் வந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது? ஒடிக்க முடியாது, வளைக்க முடியாது. பூஸ்டும் வேண்டாம், ஹார்லிக்ஸ் வேண்டாம், போன்விட்டா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அபிஷேகம் இருந்தால் போதும், இந்த தேசத்தை நாம் கலக்கலாம். அபிஷேகம் இருந்தால் போதும், இந்த அந்தமானை நாம் ஆண்டவருக்கு ஆதாயம் செய்யலாம். ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளை அமைதியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள். பலனை பெற்றுக்கொள்ளுங்க. பலனை பெற்றுக்கொள். கர்த்தர் நடத்த அவர் வல்லவர்.